நான் லாஸ்ட் வீடியோவில் ஆயில் புல்லிங் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேங்க. இப்போ நான் ஆயில் புல்லிங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல போகிறேங்க. ஓகேங்களா? ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க ஆயில் புல்லிங். அதனால தாங்க நான் ஸ்ப்ளிட் பண்ணி ரிப்பீட்டாக போட்டுட்ருக்கேங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டில் இருந்து பார்க்கலாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நிறைய பேர் முடி வளரலன்னு ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறாங்க. மணிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க, மணி வைஸ் செலவு பண்ணுறாங்க, டைம் வைஸ் செலவு பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 45 டேஸ் இந்த ஆயில் புல்லிங் பண்ணி தான் பாருங்களேன், என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு வளருதா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்களேன். உங்களோட இஷ்யூ ஒன்றும் இல்லைங்க. எதனால் முடி வளரலைன்னா ஒன்று இன்டர் கனெக்ஷனுங்க. உங்களோட பாடிக்குள்ளே சம்திங் ஹேப்பன், அதனால தான் உங்களுக்கு ஹெட்டில் முடி வளரலை. யூஸ்வலாக டெட் செல்ஸ் ஜாஸ்தியானால் ஹெட்டில் முடி வளர்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டெட் செல்ஸ் எல்லாம் ஏன் ஜாஸ்தி ஆகுது? லைஃப் ஸ்டைல் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஃபுட்டோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, அந்த லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, கல்ச்சர் மாறிடுச்சு, நாங்கள் கொஞ்சம் மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு மாறிட்டுருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷன், ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்களேன். ஒரு தடவை எனக்காக பண்ணி பாருங்களேன். பண்ணி பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஹெட்டில் பார்த்தோங்களா, கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன இது, ஆயில் புல்லிங் பண்ணால் கண்ணு தெரியுமா? இவங்க என்ன காமெடி பண்ணுறாங்க? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆயில் புல்லிங் பண்ணால் உங்களோட கண்ணில் சேஞ்சஸ் தெரியுதா இல்லையான்னு. ஃபேஸ் க்ளோ ஆகுங்க, அது தெரியுமா உங்களுக்கு? என்னது ஃபேஸ் க்ளோ ஆகுமா? ஆக்சுவலாக ஃபேஸ் க்ளோ ஆகுங்க. ஃபேஸில் ஃபேஷியல் மசாஜில் நம்ம அந்த இப்படின்னெல்லாம் பண்ணுவாங்கங்க, அந்த மசாஜில் பண்ண எஃபெக்டிவ் ஆயில் புல்லிங்கில் இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் புல்லிங் பண்ணால் கண்டிப்பாக அந்த எஃபெக்டிவ் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு வாய்க்கு சரிங்க, கண்ணை சொல்லிட்டீங்க, நெத்தி சொல்லிட்டீங்க, மூக்கு விட்டாமல் வாய்க்கு போயிட்டீங்க. சைனஸ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் சைனஸ் பிரச்சனை இருக்கோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. 45 டேஸ் கண்டினியூஸாக ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். அப்போ தாங்க குறையும். 7 டேஸில் சைனஸ் இருக்கவங்களுக்கு குறையாது. யூஸ்வலாக சைனஸ் அப்படியே வந்துடாதுங்க. வருஷம் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு சைனஸ் வருங்க. ஹேர் டை யூஸ் பண்ணவங்களுக்கு, ஏர் கூலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் நிறையங்க சைனஸ்க்கு பிரச்சனை. அவங்களுக்கு குளிர்ச்சியாக சில பேருக்கு தலை காய வைக்க மாட்டாங்க, தலை குளித்தா தலை காய வைக்க மாட்டாங்க, சைனஸ் வருங்க. வேது பிடிப்பாங்க, போவாது சைனஸ். ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்கள். 45 டேஸ் டைம் கொடுங்க. ஒரு விஷயம் வளர்ந்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நாள் கூட ஆகாதுங்க ஆயில் புல்லிங் பண்ணால் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், உங்களோட எல்லா இஷ்யூவுமே நார்மலாக ரிவர்ஸ் பண்ண முடியுங்க, கண்டிப்பாக முடியுங்க. இதாச்சுங்களா, சைனஸ் இஷ்யூ ஆச்சுங்களா. வீசிங் கூட குறையும்னு சொல்கிறாங்கங்க. பட் வீசிங்க்கு எனக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் புல்லிங் பண்ணால் ஆக்சுவலாக உடம்புல இருக்க எல்லா டிசீஸுமே சரியாகுங்க. சரி, எல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூ இருக்கே, சரியாச்சா? எனக்கு ஆச்சுங்க, ஆக்சுவலாக ஆச்சு. இப்போ என்னால் கன்டினியூ பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பேபி இருக்குது, நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சுவலி எனக்கு சேஞ்ச் ஆச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெரிய இஷ்யூவையே என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது, ரிவர்ஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க டிசீஸையும் ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. என்ன இவ்வளோ சொல்கிறீங்க ஆயில் புல்லிங்கில்? சரி, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பா, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஆயில் புல்லிங் பண்ணால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா, நம்ம ஜோதிகாக்காவை எதுக்குங்க விளம்பரத்தில் போட்டாங்க ஆயில் புல்லிங்கில்? முக்கியமாக பெண்களுக்கான பிரச்சனை அதில் சரியாகுங்க. ஏன் ஒரு ஜென் வச்சு போட்டிருக்கலாமே, ஏன் ஒரு ஃபீமேல் வச்சு போட்டாங்க? ஆக்சுவலாக அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குங்க. ஃபீமேலுக்கான ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூ, பிசிஓடி, அப்புறம் என்னென்ன சொல்லலாங்க, ஈவன் வெஜைனல் கேன்சர் கூட ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆயில் புல்லிங் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள். ஆளாளுக்கு இப்போ ஹெச்பிவி வேக்சின், அந்த வேக்சின், இந்த வேக்சின்னு கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு போடுறாங்க. அதுக்கு நீங்கள் கம்பெனி ஆயில் புல்லிங்கை பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப நல்லது. ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் இஷ்யூலேருந்து, ஹேர் இஷ்யூலேருந்து, உங்களோட டீத்தில். இன்னொன்று என்ன தெரியுமாங்க, நான் ஒரு டென்டிஸ்ட் தானே. நான் டென்டிஸ்ட்னால நான் என்னோடய பற்களை பற்றி நிறைய சொல்கிறேங்க. வாயில் துர்நாற்றம் இருக்கா, ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், சரியாயிடும். எச்சல் சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கா, ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், சரியாயிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப அங்கங்கே பல் சொத்தையாக இருக்குங்க,
ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாகும். வாயில் அடிக்கடி புண்ணு வருதுங்க, வெய்ய காலம் வந்துருச்சுனாலே என் வாயில் புண்ணு வந்துடுங்க, ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். அது ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க உங்களோட வாய்ப்புண்ணை சரி பண்ணுறதுக்கு. கடவா பல், அறிவு பல் முளைக்குதுங்க, சாப்பிட முடியலைங்க, ரொம்ப சிரமப்படுறேங்க, வாயே திறக்க முடியலைங்க, ரொம்ப சிரமப்படுறேங்க. அப்படியே சரியானாலும் அடுத்த மாதமே திருப்பி அதே பிரச்சனை வந்துடுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணணுங்க. இந்த மாதிரி சுகர் இருக்குங்க, அதனால் என் பல் ஃபுல்லாக வீணாயிடுச்சுங்க, அங்கங்கே சீ பிடிச்சிருக்குங்க, அங்கங்கே ரத்தம் வருதுங்க, அங்கங்கே பல் ஆடுதுங்க. ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு எந்த வைத்தியமுமே பல்லில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. ஆனால் எனக்கு இந்த பல் என்னை பாடாப்படுத்துதுங்க. தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தான் இது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க. 45 days நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. எனக்கு சால்வ் ஆச்சுங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அடிக்கடி காதில் கொயின் சத்தம் கேட்குதுங்க. எனக்கு காது எனக்கு தெரியாமல் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், அந்த சத்தம் போயிடும். அடிக்கடி காது மூடிக்கிறது ரிலீஸ் ஆகுங்க. இது ஆக்சுவலி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? இது கழுத்து வரைக்கும் சொல்லிட்டீங்கங்க. தைராய்டு இருக்கலாம், சரியாயிடலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாமே சரியாக. உங்களோட எலும்புக்கு எந்த அளவுக்கு நல்லெண்ணெயில் இருக்கிற கால்சியம் சத்து, இரும்பு சத்தெல்லாம் நமக்கு சாப்பிட்டா கிடைக்குமோ அந்த மாதிரி ஆயில் புல்லிங் எச்சிலோடு கலக்கும் போது கிடைக்குங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த நெஞ்சு வலி பேஷண்ட்டுக்கெலாம் நாக்கு கடியில் மாத்திரை வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க அந்த எச்சில் சுரப்பி அங்கே இருக்கு இல்லையா, அது எப்படி அப்சார்ப் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த ஆயில் வாய் கொப்பளிக்கிறதுனால அப்சார்ப் ஆகுங்க. எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, நான்லாம் கொப்பளிக்க மாட்டேன்ப்பா. என்னங்க நீங்கள் முழுங்குவாங்க செய்கிறீங்க. ஒரு நல்ல கொலஸ்ட்ரால்னால் அதுக்காக சுத்தமாக எடுக்காமலாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லைங்க. 20 ml ஆஃப் டெய்லி ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால ஒரு 2 to 3 ml தாங்க கன்சியூம் ஆகும். அதனால் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் கூட குறையலாங்க, ஏறாதுங்க, குறைய வாய்ப்பு இருக்குங்க. தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்கள். உங்களோட எலும்புக்கு ரொம்ப கால்சியம் சத்து இருக்குது, அதில் எல்லாமேங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குங்க. அடிக்கடி ஈரில் ரத்தம் வருதா, கண்டிப்பாக ஆயில் புல்லிங் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் புல்லிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஆல் தி டிசீசஸ். நான் சொல்கிறேங்க, ஃப்யூச்சரில் ஆயில் புல்லிங் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக போகுதுங்க. அதுக்கான ஸ்டெப் இப்போ நான் எடுத்துட்டேன், நீங்கள் இன்னும் எடுக்கலையா? நான் சொல்கிறேங்க, ஆயில் புல்லிங் தாங்க எல்லா வைத்தியத்துக்குமே ஒரு மருந்து. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை கேட்கலாங்க, எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கள். உங்களோட கொஸ்டின்ஸ் என்னங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேங்க. ஐ ப்ராமிஸ் யூ, ஐ சேலஞ்ச் யூ, உங்களோட எல்லா டிசீஸ்க்கான ஒரே சொல்யூஷன் ஆயில் புல்லிங்க. முடி வளரல, ரத்த சோகை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது, பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நான் போய் வயிறு எரிச்சலுக்கு மாத்திரை போடுறேன், பானை தண்ணி குடித்தா எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவோ அதே எஃபெக்டிவ் ஆயில் புல்லிங் வயிறு எரிச்சல் இருக்கவங்களுக்கு பண்ணால் நல்லதுங்க. வயிறு எரிச்சல்னால சில பேருக்கு உள்ளார பல்லில் பார்த்திங்கன்னா அரிச்சிருக்குங்க, பிளாக் கலரில் படிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் ஆயில் புல்லிங்க. எல்லா டிசீஸுமே நம்ம உடம்பில் ஓடுற எல்லா டிசீஸுமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். ஏன் தெரியுங்களா? பிளட்டுனால. அந்த பிளட்டை இம்ப்யூரிஃபையான பிளட்டையே ப்யூரிஃபை பண்ணுதுன்னா அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் இல்லைங்களா? போய் நீங்கள் அந்த மெடிசன் இந்த மெடிசன், நான் பிளட்டை இம்ப்யூராக இருக்க பிளட்டை ப்யூர் பண்ணுறதுக்காக நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் புல்லிங் எடுத்தீங்களா, எடுங்க, உங்கள் பிளட் ப்யூர் ஆகிடுங்க, உங்களோட டிசீஸ் எல்லாமே குறைஞ்சிடுங்க. ஐ சேலஞ்ச் யூ, ஐ ப்ராமிஸ் யூ, ப்ளீஸ் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தால் நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுவேன். ஸோ ப்ளீஸ் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். உங்களோட பெனிஃபிட்ஸையும் உங்களோட இதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா?